இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதாவது ரோஹிணி வந்து பரிகாரம்லாம் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா வந்து ஜெயில்லேருந்து வருவாங்கன்ட்டு விஜயா வந்து ரொம்ப படுத்தி எடுக்குது ரோஹிணியை. அதை செய் இதை செய்யின்னு சொல்லுது. அப்போ வந்து எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. ரோஹிணி உட்காந்துடுறாங்க. அப்போ முத்து வந்து ஞாபகம் முட்டிடுறாரு. எம்மா பார்லர் அம்மா, நீ ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குற? உங்கள் அப்பா வந்து ஜெயில்லேருந்து வெளியே வர வேணாமா? நீ வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டா உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வரமாட்டார், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஜெயிலில் இருப்பார் அப்படிங்கும்போது தூக்கி வாரி போடுது விஜயாவுக்கு. எந்திரி எந்திரி ரோஹிணி, நீ வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும், எங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, உப்பு போடாமல் தான் சாப்பிட்ணும், நீயே தான் சமைக்கணும் அப்படின்ட்டு விஜயா போட்டு ரொம்ப வந்து வேலை கொடுக்குது ரோஹிணிக்கு. ரொம்ப கடுப்பாகுது ரோஹிணி. அதோட வந்து என்ன பண்ணுது, ரோஹிணி வந்து பார்லருக்கு வந்துடுறாங்க. இங்கே முத்துக்கு சவாரி வருது. முத்துக்கு சவாரி வந்தோடனே ஜீவா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக கால் பண்ணுறாங்க. அப்போ முத்து போயிடுறாரு. அப்போ போகும்போது என்ன ஜீவா சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் வந்து இது இருக்குது, ட்ராவல்ஸ் இருக்குது, அங்கே கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே நிப்பாட்டும் போது இங்கே போயிட்டு வந்துடுறேன், ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்படிங்கும்போது, மெதுவாக வாங்க மேடம் அப்படிங்கும்போது, அங்கே போய் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரிட்டன் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, உங்களை தேடி 2 பேர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மனோஜ்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது ரொம்ப தூக்கி வாரி போடுது ஜீவாக்கு. நம்மளை எங்கே பார்த்தான் அவன், நம்மளை பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி வந்து என்ன கேட்டாங்க, உங்கள் பாட்டி வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் கேட்டாங்க, நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு ஜீவா கேட்குது. நாங்கள் கொடுக்கக்கூடாது மேடம், எங்கள் ரூல்ஸ் படி உங்கள் அட்ரஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஜீவா இதை கேட்டு வெளியில் வந்து முத்து காரில் ஏறி வர்றாங்க. அப்போ வந்து ஏறி வரும்போது முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல கடையாக பார்த்து நிறுத்துங்கங்கிறாங்க. அப்போ கடையிலையும் நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க, ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. வந்துட்டு திருப்பியும் கொண்டு போய் ஹோட்டலில் விட்டுறாரு முத்து விட்டுட்டு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, மீனா என்ன பண்ணுறாங்க, பூ விற்க போகிறாங்க. பூ விற்க போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, ராங் வேயில் விட்டுறாங்க பைக்கை கொண்டு போய். அவங்க பைக்கை வந்து போலீஸ்காரர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போனவொன்னே என்ன பண்ணிடுறாங்க, முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராங் வேயில் வந்துட்டேங்க, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, போலீஸ் வந்து பைக்கை எடுத்துகிட்டு போய். இரு மீனா, நீ பதட்டப்படாத மீனா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, முத்து வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி வந்து ஜீவா வந்து முத்துவை கூப்பிடுறாங்க. நான் பியூட்டி பார்லர் போகணும், என்னை கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே மேடம், நமக்கு தெரிஞ்ச பியூட்டி பார்லர் கூட நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, அங்கே கொண்டு போய் விடவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே கொண்டு போய் விட்டோன்னே அது ரோஹிணியோட பியூட்டி பார்லர். ரோஹிணி வந்து பேசிக்கிட்டே இருக்குது, எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன ஏது கன்னடாங்கும் போது என்ன யோசிக்குது. உங்கள் பேர் என்ன, ஜீவான்னு சொன்னோன்னே உங்கள் பேர் ஜீவாவா அப்படின்னு கேட்டுட்டு இங்கே ஃபேஷியல் எல்லாம் போட்டு விட்டு மனோஜுக்கு போய் ஃபோன் அடிக்குது. மனோஜ், ஜீவாங்கிறவா என் இதில் பியூட்டி பார்லர் தான், அவளுக்கு நான் ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கேன், நீ உடனே கிளம்பி வா, நான் அவளை பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்க்கும்போது ஜீவா, எங்கடி என்னோட 27 லட்ச ரூபா பணம் எங்கடி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க, என்ன 27 லட்சமா, என்கிட்ட எங்கடா கொடுத்த நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றை தாண்டி கொடுத்தேன், மரியாதையே சொல்லிடு அப்படிங்கும்போது ரோஹிணி உடனே கத்தி எடுத்துட்டு நிற்கிது. அறுத்துருவேன், கழுத்து அறுத்துருவேன், சொல்லு எங்கே 27 லட்ச ரூபா பணம், என் புருஷனை. ஓ, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? ஓ ஓ அப்படியா, என்கிட்டலாம் இவன் கொடுக்கல, யார்கிட்டையாவது கொடுத்துருப்பான், இவனே ஒரு பேக்கு, இவனுக்கு நீ ஒரு பேக்கா அப்படின்னு சொல்லுது ஜீவா. சொல்கிறாங்க, என்ன பேக்கா? ஆமாம், இவனே ஒரு வீணா போனவன், இவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு வீணா போனவளா அப்படின்னு கேட்குறாங்க. மரியாதையாக பேசுடி, நான் தான் உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்குது. போலீஸ்லேருந்து ஆள் வர்றாங்க. ஆள் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜீவா என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடுறாங்க, தப்பிச்சிட்டு முத்துட்ட சொல்கிறாங்க, வேகமாக கார் எடுங்க, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, சீக்கிரம் கார் எடுங்க. என்ன மேடம் பிரச்சனை, என்ன இது எங்கள் சொந்தக்கார பார்லர் தான், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு பார்லர் அம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து, சின்ன பிரச்சனை தான், நீங்கள் வண்டியை கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க, நான் வந்து ரூமில் போயிட்டு என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஏர்போர்ட்டு கிளம்புறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவரும் என்ன பண்ணிடுறாரு, வேகமாக கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அங்கே போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீவா எல்லா துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூமையும் வெக்கேட் பண்ணிவிட்டு காரில் கிளம்பிடுறாங்க. காரில் கிளம்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் முத்துக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. மீனா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏங்க இன்னும் வரலன்ட்டு. இரு மீனா, அந்த வந்துடுறேன், இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன், நான் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு முத்து. சொன்னோடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க,
ஜீவா நடுவழியிலேயே என்ன பண்ணிடுறாங்க, முத்து முத்து நீங்கள் ஏர்போர்ட் போவேன்னா இங்கே நான் சொல்கிற இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க. எங்கே மேடம் அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு வீடு இங்கே ஒன்று இருக்குது அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் இறங்கிக்கிறாங்க. அந்த வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிறாரு முத்து. கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு முத்து. வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு, பதட்டப்படாத மீனா, நம்ம வண்டி எங்கேயும் போகாது, நம்ம வாங்கிக்கலாம் இரு, அதெல்லாம் கொஞ்சம் காசு கட்டினா வாங்கிக்கலாம், இல்லாட்டி நம்ம தலைவர் இருக்கிறாரு அப்படின்றாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடியே ரோஹிணி மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து முத்து பார்த்துறாரு, எங்கடா இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, நீ எங்கடா வந்த, மீனாவோட வண்டியை வந்து பிடிச்சிட்டானுவலான்டா அதனால் வந்து அப்படின்னு வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாரு முத்து. அப்போ ரோஹிணி என்ன பண்ணுது, எந்த செய்தியும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு கண்ணால் காமிக்குது. நீங்கள் எங்கடா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன பிரச்சனைடா பார்லரில் அதான் வந்தேன். ஆமாம், நான் கூட ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து பார்லரில் விட்டனே, அந்த பொண்ணு கூட அவங்க பார்லர்னு பதட்டமாக ஆகி ஓடி வந்தாங்க, என் காரில் தான் வந்தாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லு மனோஜ்னு ரோஹிணி சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது வந்து லோன் பிரச்சனையாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றாரு.